அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுன ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் பிப்ரவரி மாத பலன் 12 ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போகுது. அதற்காண்டி உள்ள பலன் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம தொடர்ந்து அம்மன் அருள் டிவியில மாத பலன் கொடுக்குறோம், சுக்கிர பயிற்சி கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம், எல்லாத்துக்கும் நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, பொதுவாக கும்பராசி இதுலயுமே பாருங்க, ஒரு லாபகரமான ராசி எதுனா இந்த கும்ப ராசி சொல்றாங்க. ஏன்னா இது கால புருஷனுக்கு 11வது ராசி. அப்ப இவங்க எப்போதுமே பாருங்க, கும்பராசிக்காரங்க நல்ல ஒரு புத்திசாலியாக இருப்பாங்க. இவங்க நல்ல ஒரு புத்திசாலியான குணம், நல்ல ஒரு டேலண்டான குணம் கும்பராசிட்டு அதிகமா இருக்கும். பிரம்மாண்டமாக சிந்திப்பாங்க, உங்களுடைய சிந்தனை எல்லாமே. ஏன்னா இந்த ராசி அதிபதியுடைய சனி பகவான் அதிபதியா வர்ற. அது மட்டும் இல்லாம இந்த ராசியுடைய உருவத்தை பாருங்க, கலசத்தை கொடுத்துருக்காங்க. அப்ப கலசம் எங்க இருக்குன்னா ஒரு மதிப்பான ஒரு இடத்துலதான் இருக்கும். அது அப்ப கும்பராசிக்காரங்க எங்க போனாலும் மெயினா மதிப்பு, மரியாதை, அந்தஸ்தை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. மேல் படிப்பு, பட்ட படிப்பு, எந்த படிப்புலையும் பாரு டாப்பா இருக்கக்கூடிய ஒரே ராசி கும்பராசி தாங்க. இவங்க ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டாங்க. ஏன்னா இது ஸ்திர ராசி, ஒரே நிலையாக நிற்கக்கூடிய ராசி. ஒரு பிளான் பண்ணி இறங்குறாருன்னா இது நான் இந்த விஷயத்துல நான் ஜெயிக்கணும்னா அதை கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். நேரு வழியை விட ஷார்ட் வழியில போய் காரியத்தை சாதிக்க கொடுக்கணும்னு இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். நிறைய பேர் பாருங்க, கும்பராசிக்காரங்க பாருங்க, பெரிய ஒரு புத்திசாலி குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். படிச்சிருக்கவே மாட்டாங்க, ஆனா இயற்கையான ஞான அறிவு பயங்கரமா இருக்கும். எந்த வேலை கொடுத்தாலும் அதை ஃபாஸ்டா அந்த வேலையை முடிக்காம அந்த இடத்த விட்டு வெளில வர மாட்டாங்க. இதுதான் கும்பத்துடைய குணம். அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல் வீடியோ. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரகமைப்பு எங்கெங்க சஞ்சாரம் செய்யறான்னு பார்ப்போம். உங்க ராசிலேயே பாருங்க, சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கும்பராசியில. 2ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. 4ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. ரிஷப ராசியில 5ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு, வக்ரமாயி. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான் கன்னிகா ராசியில சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் பாவத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா 2 கிரக பயிற்சி வருது. 10ஆம் தேதி புதன் பகவான் உங்க ராசிக்கு வர்றார். இது மிகப்பெரிய யோகம். புதன் உங்க ராசிக்கு வர்றது மிகப்பெரிய ஒரு யோகம். அடுத்த சூரிய பகவான் பாருங்க, 13ஆம் தேதிக்கு அப்புறம், பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சூரியன், புதன், சனி பகவான் 3 கிரகம் ஒரே இடத்துல இணையுது பாருங்க. இந்த மாசத்துல இப்படிப்பட்ட ஒரு இணைவு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். நேரா 7ஆம் இடத்தை தான் பார்க்கும். சனி பகவான் 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பார். சூரிய பகவான் சொந்த வீட்டை 7ஆம் பார்வையா பார்ப்பார், சிம்மத்தை கும்பத்துல இருந்து. அடுத்து புதன் பகவானும் ஸ்ட்ரெயிட்டா 7ஆம் இடத்தை பார்ப்பார். இது எல்லாமே இந்த மாசத்துல ஒரு சூப்பரான யோகம்னா இந்த பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவாங்க. அதாவது குருவுடைய வீட்டுல சுக்கிர பகவான் இருக்கார், சுக்கிர பகவான் வீட்டுல குரு இருக்கார். அதாவது ரிஷபத்துல குரு, மீனத்துல சுக்கிரன். இந்த பரிவர்த்தனை யோகம் சில பேருக்கு பயங்கரமான யோகத்தை கொடுக்கும். ஏன்னா இப்ப கும்பராசியை பொறுத்தவரை என்ன சொல்றாங்கன்னா ஜென்ம சனி. அதாவது இவங்க ஜென்ம சனி முடிய போற தருவாயில இருக்காங்க. 5 வருஷம் முடிய போற தருவாயில இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி விரைய சனி இருந்துச்சு, இப்ப ஜென்ம சனியை நோக்கி போறாங்க. அடுத்து வரக்கூடிய சனி தான் பாத சனி. ஒரு மனிதனுக்கு சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது. அது ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்கணும். இப்ப நம்ம சனி பகவானை பத்தி பேசுறோம்னா ஃபர்ஸ்ட் உங்க சுய ஜாதத்தை எடுத்து பாருங்க. அதான் முடிவு பண்ணும். அதான் லக்னம் என்பது உயிருங்கிறாங்க. அதாவது உங்க விதி ஜாதத்தை உயிருங்கிறாங்க. இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன் உடலுங்கிறாங்க. அப்ப உயிர் முக்கியமா உடல் முக்கியமா? உயிர் தான் முக்கியம். அப்ப ஜாதகத்துல நல்லா திசா புத்தி இருந்தாதான் நம்ம சொல்லக்கூடிய பலன் கரெக்டா வரும்.
இந்த கோச்சார பலன் 100% தான் வேலை செய்யும். மெயினா திசா புத்தி தான் ஃபர்ஸ்ட் வேலை செய்யும். சொல்லுவாங்க ஜோதிடம் பார்க்கும்போது, உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்குங்க அப்படிம்பாங்க. இதுக்கப்புறம் இதுல கவனமா இருக்கணும். அப்ப எதை வச்சு சொல்லுவாங்க? கிரகத்தை வச்சு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல 9 நவகிரகம் இயங்குது. அதுல எந்த கிரகம் யோகமோ அந்த யோகமான நேரம் வரும்போது கண்டிப்பா அந்த யோகமான பலனை பார்ப்பாங்க. எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலத்தை அவ சந்திச்சுதான் ஆகணும். யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்ம வினை கொடுத்திருப்பார். அது எப்ப வேலை செய்யும்? நான் சொல்றேன் பாத்தீங்களா, அந்த திசா புத்தி, உங்க ஜாதகத்துல உள்ள சுய திசா புத்தி தான் வேலை செய்யும். அந்த டைம் வரும். அதனாலதான் பொதுப்பொருள் எல்லா வீடியிலும் கொடுத்துருப்பேன் நான். ஏன்னா எனக்கு கும்பராசிக்காரங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க, அதனால சொல்றேன். பொதுவா பாருங்க, கும்பராசி ஜென்மசனி என்ன பண்ணா வயசுக்கு ஏத்தாப்புல பலனை கொடுக்குங்க. இப்ப சின்ன வயசா இருக்கா, இப்ப சனி பகவான் சரியில்லையா, உங்களுடைய படிப்பை மந்தப்படுத்தும், சோம்பேறிப்படுத்தும். இப்ப சனி பகவான் என்ன சொல்றாங்க? சோம்பேறியான கிரகங்கிறாங்க. ஒரு மனிதனை சோம்பேறிப்படுத்தும், மந்தப்படுத்தும், கொஞ்சம் பொருளாதார வருமானத்தை குடும்பத்துல கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா கொடுக்கும். இதான் இந்த 7.5 சனியோட தாக்கம். ஜென்ம சனி ஆகிறது. கொஞ்சம் உடல் உபாதை, யாரு ஜாதகத்துல சனி நல்லா இல்லையா பாருங்க, மருத்துவ செலவு பண்ணாத ஆளையே இருக்க மாட்டாங்க. இப்பதான் கொஞ்சம் சனி பகவான் வக்ர நிவர்த்தியான இந்த நவம்பர் மாசம் தான் வக்ர நிவர்த்தியானது. இப்பதான் கொஞ்சம் நல்ல நல்ல பலனா பாக்குறாங்க மேக்சிமம் கும்பராசிக்காரங்க. நான் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் யார் ஜாதகத்துல சனி சரியில்லையோ அவ்வளவு பேரும் வேலை உத்தியோகத்துல வருமானத்துல ரொம்ப கஷ்டப்பட்டவங்க யாருன்னா கும்பராசிக்காரா தான். பொருளாதாரத்துல ரொம்ப கஷ்டம், இவங்க பெற்றோருக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கும். கும்பராசியில பிறந்திருக்காங்கன்னா, இப்ப குழந்தையா இருக்கா, அவங்களுடைய குழந்தைக்கு கும்பராசினா இவங்க பெற்றோர் பாருங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது மாதிரி தடைகள் நிறைய சந்திச்சிருப்பாங்க. நிறைய வேலையே கிடைக்காம தடுமாறாங்க. ஒரு சில பேர்னா வேலையே பறி போயிடும். சம்பந்தம் இல்லாம ஒரு வழக்கு போட்டு இவங்களை வேலையை விட்டு தூக்குறது. இது மாதிரி அமைப்புலாம் நிறைய பேர் நடந்திருக்கு கும்பராசியை பொறுத்தவரை. பொருளாதார வருமானம் பெருசா இல்லைன்னா இங்க குரு வக்ரம் வந்தார். இப்பதான் பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி தான் குரு வக்ரம் நிவர்த்தி ஆகிறார். 2ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் உங்களுக்கு முடக்கப்பட்டது, பலவீனமாகப்பட்டதுன்னா வருமானம் போய் மறைஞ்சு போச்சு, குடும்பம் போய் மறைஞ்சு போச்சு, லாபம் போய் மறைஞ்சு போச்சு. அப்ப கும்பராசியில பிறந்தவங்களுக்கு என்ன எப்படி இருக்கும்? வருமான இன்கம் பெருசா சொல்லிக்கிறாப்ல. படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி இருக்கும்? சரியான ஒரு அமைப்பே இருக்காது. அது ஜாதகத்துல குரு கெட்டு போயிருந்தா நான் சொன்ன விஷயம் அங்க மாறாது. இதே குரு நல்லா இருந்தா சனி நல்லா இருந்தா இப்ப 7.5 சனில நிறைய பேர் டாப்பா வருவாங்க. பெரிய லெவலுக்கு வந்தவங்கன்னா யாருன்னா இந்த 7.5 சனி வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு சில பேர் 7.5 சனி வந்தப்பதான் யோகத்தையே கொடுக்கும். அதனால சனி பகவான் சொல்லுவாங்க, சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவானும் கெடுக்க முடியாது. எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க. சனி பகவான் தான் சனீஸ்வர பகவான்ங்கிறாங்க. நம்முடைய சிவபெருமானே பட்டம் கொடுத்த யாருக்கு? சனி பகவானுக்கு மட்டும்தான். அப்ப எதுலையுமே நீதி நேர்மையான கிரகம் எது? சனி பகவான் மட்டும்தான். இப்ப பாருங்க, உங்களுக்கு இந்த யோகங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க. அதாவது இப்ப கிரக அமைப்பு இந்த மாசத்துல உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு. ஏன் நமக்கு பாதிக்காங்கிற வார்த்தையை சொல்றோம்னா, பஞ்சமாதிபதி 5ஆம் வீட்டதி புதன் புத்திக்காரங்க உங்க மேல வர்றாரு. 10ஆம் தேதியே புதன் பயிற்சி ஆகிறாரு. அப்ப அறிவு ஞானம் பயங்கரமா வேலை செய்யும். இப்போ ஒரு விஷயத்த பண்ண போறீங்கன்னா நல்லா யோசிப்பீங்க. புதன் வந்துட்டா என்ன ஆகும்? யோசனையை கொடுக்கும், நல்லா சிந்திக்க வைக்கும், அறிவை தூண்டும். இதுதான் அவருடைய வேலை. அப்ப நிறைய பேருக்கு பாருங்க, படிப்பு கல்வியில கும்பராசியை பொறுத்தவரை எல்லாருமே நல்லா படிப்பாங்க. படிப்பு கல்வி ஞானம் பயங்கரமா இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலை எழுதுறவங்களா நிறைய பேருக்கு கும்பராசியை பொறுத்தவரை தைரியமா எழுதுங்க. உங்க ஜாதகத்துல பாருங்க, லக்கணத்தோட சூரியன் இருக்கணும், இல்ல சூரியன் லக்கணத்தை பார்க்கணும். பார்த்துட்டா இப்ப அரசாங்க வேலை எழுதிங்கன்னா கும்பராசி சூரிய பகவான் 13ஆம் தேதிக்கு அப்புறம் வர்றாரு. எப்ப? பிப்ரவரி 13க்கு அப்புறம் நீங்க அரசாங்க வேலை எழுதினீங்கன்னா நல்ல ரிசல்ட்டா பார்க்கலாம். அப்ப நிறைய பேருக்கு அரசாங்க வேலை, படிப்பு கல்வி ரெண்டுமே கும்பராசியை பொறுத்தவரை டாப்ல இருக்குது. ரெண்டையுமே பயன்படுத்தினா நல்ல அறிவுத்திறன் பயங்கரமா வளரும். அதே மாதிரி வெளிநாடு போகணும், நான் வெளியூர் போகணும்னா கண்டிப்பா போவீங்க. வெளிநாட்டுல வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் அங்கேயே வேலை கிடைக்கலாம். இப்ப வேலை உத்தியோகத்துல தான் நிறைய பேர் கும்பராசிக்கு பிரச்சனை. அந்த பிரச்சனையே இருக்காது. இப்ப நல்ல ஒரு வேலை உத்தியோகம் அமையும், வெளிநாட்டுல அமையும், வெளியூர்ல அமையும். இது மாதிரி அமைப்புலாம் நிறைய பேர் இருக்கு. வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி மாறலாம் அப்படிங்கிற அமைப்புலாம் நிறைய பேருக்கு வரும் கும்பராசியை பொறுத்தவரை. ஆனா ஜாதகத்துல மட்டும் பாத்துக்கங்க, சனி பகவான் கெட்டு இருக்க கூடாது, பாதகதியா வரக்கூடாது, மாரக அதிபதியா வரக்கூடாது. உங்க லக்னத்துக்கு அவர் நல்லவரா இருக்கணும், கெட்டவரா இருக்கவே கூடாது. இல்லைன்னா இங்க நான் சொல்லக்கூடிய பலனே உங்களுக்கு வித்தியாசமா மாறுபடும். ஏன்னா நீங்க என்ன கும்பராசிக்காரர் என்ன சொல்றீங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்கிறீங்க. இருந்தாலும் ஜாதக தசாபதி முயற்சி பண்ணுங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி வருமான இன்கம் குறையாது இனிமே. ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். இப்ப நகையோ பணமோ வெள்ளியோ ஏதாச்சும் ஒரு பணமோ நீங்க சேமிப்பிக்கக்கூடிய அமைப்பு இப்போ வரும்.
இப்ப பாருங்க, நிறைய பேருக்கு சேமிப்பு சார்ந்த விஷயம் வரும். தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இப்ப பண்ணக்கூடிய தொழில் புதுசா ஆரம்பிக்கிறீங்களா, தைரியமா ஆரம்பிங்க, நல்ல ஒரு மாற்றம். ஏன்னா தொழில் ரொம்ப முடங்கிடுச்சு கும்பராசி, இனிமே இருக்காது. அதே மாதிரி பாருங்க, இப்ப வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, நான் இப்ப இடம் வாங்குறேன், வீடு கட்ட போறேன், வண்டி வாங்க போறேன், வாகனம் வாங்க போறேன்னா வாங்கக்கூடிய யோகம் வரும். ஆனா காசே கையில இருக்காது. ஆனா கடன் வாங்கியாச்சும் நீங்க வாங்குவீங்க. ஏன்னா சுக்கிரன் உச்சம், 4ஆம் வீட்டு சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல உச்சம். அப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ காரோ பணமோ இந்த மாசத்துல நீங்க எடுப்பீங்க. அதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்குது. லோன் எங்கேயோ போய் கேட்டாலும் லோன் உடனே சாங்ஷன் ஆகும். எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸாலும் ஒரு முடிவுக்கு வரும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். பெருங்கொண்ட பணம். நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன கேள்வி தெரியுங்களா, எனக்கு ஏதாச்சும் ஒரு லாட்ரி யோகம் இருக்காதா? ஜாதகத்துல பாருங்க, 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகறாருங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பார்த்துக்கிட்டு நல்ல ஒரு யோகம் இருக்கான்னு பாருங்க. சுக்கிர புத்தி வருதா, இல்ல நல்ல ஒரு லாபஸ்தான திசாபதி வருதா பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா லாட்ரி யோகம் கிடைக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதக பார்த்து முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயமே இருக்கும். அதே மாதிரி மருத்துவ செலவு பெருசா இருக்காது. ஏன்னா ஜென்மசனில நிறைய பேர் மருத்துவமனை போகாத ஆளே இல்லை. இனிமே மருத்துவ செலவு கிடையாது. எதனால கிடையாதுன்னா, குரு பகவான் சாரத்துலதான் இந்த சனி பகவான் போறாரு. குருவும் பாருங்க 4ஆம் இடத்துல இப்ப வக்ர நிவர்த்தி ஆகிற 4ஆம் தேதிக்கு அப்புறப்ப பிப்ரவரி 4ல இருந்து உடம்பு ஆரோக்கியம் நல்லா திடமா நிறைய பேர் இருப்பீங்க கும்பராசிக்காரன். அப்ப எல்லாமே டைமிங் நல்லா இருக்கு. மெயினா கும்பராசிக்காரன் எதுல இருப்பாங்க, ஐடிஎஃப் ஃபீல்ட்ல நிறைய பேர் இருப்பாங்க, எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ல நிறைய பேர் இருப்பீங்க, மருத்துவ ஃபீல்டு இருப்பீங்க, இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில நிறைய பேர் பயணிப்பீங்க, அடுத்து கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில நிறைய பேர் பயணிப்பீங்க. அதாவது இந்த ஒரு கலப்பட சம்பந்தப்பட்ட பொருள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் அதிகமாக செயல்பாடு பண்ணக்கூடியவங்கலாம் இவங்க இருக்கும். ஐடிஎஃப்ல நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது இந்த கும்பராசிக்காரங்க அதெல்லாம் பணம் புழங்கக்கூடிய வேலை எல்லாமே இவங்க பார்ப்பாங்க. அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, இந்த ஃபீல்ட்ல நிறைய பேர் இந்த கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாமே இந்த பிப்ரவரி மாசம் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு பாருங்க, விளையாட்டுத்துறையா இருக்கட்டும், நிறைய விளையாட்டுத்துறை சாதிக்கக்கூடிய குணம் எல்லாமே இவங்களுக்கு அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு இருக்குது. இப்ப நட்சத்திர பலன் பார்ப்போம். அதுல ஒரு முதல் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம், 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க. இதுலையுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் உங்கள்கிட்ட அவிட்ட நட்சத்திரம் பிறந்தவங்க அதிகமா இருக்கும். டக்குனு எதுலையுமே ஸ்போர்ட்ஸா இருப்பாரு. அவருடைய குணம் எப்படி தெரியுமா, எந்த வேலை தான் தைரியமா பண்ணுங்கிற சிந்தனை அவிட்ட நட்சத்திரம் பிறந்தவங்க மட்டும் அதிகமா இருக்கும். ஏன்னா இவங்க நட்சத்திரம் கொஞ்சம் நீசமா இருந்தா நிறைய பேருக்கு மருத்துவ செலவு பண்ணாத ஆளே இல்லை தெரியுங்களா. அவிட்ட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு கடை வந்துச்சு, பகை வந்துச்சு, எதிரி வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு, இனிமே வராது. அறிவுத்திறன் வீட்டுல புதனுடைய வீட்டுல இருந்து செவ்வாய் போறாரு. அப்ப புத்தி ஞானம் நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். இது எல்லாமே சூப்பரா போகக்கூடிய நேரம் அவிட்டனத்துல பிறகு சூப்பரா இருக்கு. மெயினா மருத்துவர்கள், காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறாங்க அவங்க, கட்டிடத்துறை எல்லாமே இந்த அவிட்டத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. அதாவது இந்த ரொம்ப ஹார்டா உழைக்கிறாங்க பார்த்தீங்களா, நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா சதயனத்துல பிறந்தவங்க எதுலையுமே பிரம்மாண்டமா சிந்திப்பாங்க. சதயனத்துல பிறந்தவங்க எதுலையுமே இவங்களுடைய யோசனை எல்லாமே பெருசா நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். நேர்வழியை விட குறுக்கு வழியில போய் சாரியத்தை சாதிச்சிருவாங்க. படிப்புகளில் டாப்பா இருப்பாங்க, பெரிய லெவல்ல இருப்பாங்க, பெரிய சாதனை பண்ணக்கூடிய நபரா இருப்பாங்க. அந்த சதயனத்துல பிறந்தவங்க. சதயனத்துல பிறந்தவங்க எல்லாமே உங்களுடைய சிந்தனை எல்லாமே பிரம்மாண்டமா சாதிக்கக்கூடிய குணம் இப்ப உங்களுக்கு வருது. இப்ப மெயினா பாருங்க, இடம், பூமி, வருமானம், இன்கம், தொழில், உத்தியோகம், திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். ஆனா ஒரு இடத்த மாத்திராப்புல வரும், அது நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுக்கு. பாத்துங்க, அரசியல் ஃபீல்டு, அரசியல்வாதி எல்லாம் யாருன்னா இவங்க தான் இருப்பாங்க. அதாவது இந்த சதயனத்துல பிறகு அரசியல்வாதி, அரசாங்க தொடர்பு, அரசு முன அனுகூலங்கள், குடும்பத்துல ஏதாச்சும் அரசாங்க சம்பந்தப்பட்ட ஒரு உதவிகள், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம் யாரு வேணா சதயனத்துல பிறந்தவங்க வருது. அடுத்து பாத்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரை பிறந்தவங்க. இவங்க அந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க மட்டும் பாருங்க, ரொம்ப பொறுமையான குணம் இருக்கும். இதுலயுமே அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், ஒரு தன்மையான குணம், ஒரு விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே இவங்ககிட்ட இருக்கு. ஏன்னா இவங்களுடைய நட்சத்திர அதிபதி யாரு, குரு பகவான். அப்ப நல்ல ஒரு ஒழுக்கமான குணமும், ஒரு தன்மையான குணமும், 4 பேர் மதிக்கிறாப்புல ஒரு தலைமையான ஒரு பொறுப்பான குணமும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஏன்னா இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஏன் கஷ்டப்பட்டோம் நம்ம சொன்னோம்னா, 4ஆம் இடத்துல குரு வக்ரமா இருந்தாரு. பணம் காசு கையில நிக்கல, வருமானம் பெருசா நிக்கல, அந்தஸ்து போச்சு, கௌரவம் போச்சு, பிரச்சனை போச்சு, உடல் உபாதை வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. இனிமே வராது. இனிமே வீடு, இடம், பூமி, வெளிநாடு, வெளியூர், படிப்பு கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும். மெயினா பணம் புழங்குற வட்டி தொழில் பண்ணவங்களோ, நகை கடை வச்சிருக்கீங்களா, அவங்க எல்லாம் நல்லா சூப்பரா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். வரக்கூடிய பிப்ரவரி மாத பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.